Let's go. Seriously. 1, 2, 3, 4. இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, வீதிகள் தேவையா, வழிகள் தேவையா? இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, வீதிகள் தேவையா, வழிகள் தேவையா? இலை பூக்களோடு கை குலுக்க காற்று தேவையா, காலம் தேவையா, நேரம் தேவையா? ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் நேரம், மனதும் மனதும் புது கதைகள் நூறு பேசும். இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, விதிகள் தேவையா, வழிகள் தேவையா? புள்ளில் ஒரு இடம் கிடைத்தால் பனி புரியும் உறவுதான், நெஞ்சில் ஒரு இடம் கொடுத்தால் வரும் உறவும் அழகுதான். புத்தம் புது திசை தெரிந்தால் மனம் இருக்கும் சிறகுதான், செல்லும் வழி பிடிக்கிறதே இவர் இணைந்த பிறகுதான். சொல்லாமல் கோடி வார்த்தை நெஞ்சிலே என்னாடும் பொங்கி நிற்கும் கண்ணிலே, ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் நேரம், மனதும் 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 புது கதைகள் நூறு பேசும். இரு இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள மொழிகள் தேவையா, விதிகள் தேவையா, வழிகள் தேவையா? ஒரு நிழல் கிடைத்து நதி வழியை மறந்ததோ, நெஞ்சில் அதனை அடித்து புது சுவடு திறந்ததோ, உள்ளங்கையின் கதகதப்பில் உயிர் முழுதும் நனைந்ததோ, அன்பு என்னும் அரவணைப்பில் இவர் ஒருவரும் உறங்கதோ, சந்தோஷ சாரல் தூரும் எங்குமே உற்சாக ஊற்று நெஞ்சு பொங்குமே, ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் நேரம், மனதும். It's more of a personal event for me because I know the director of this film for the past 27 years. And I'm very, very proud of her. There are two things I would like to mention. One is, I won't take up much of your time. I'm also a very big fan of the music director of this film, Sri Vidya Sagar. So it's actually great to be here. I'd like to wish this film
all the success. I would like to wish the artists in the film the very best, and hopefully the film becomes a mega hit. Thank you very much for having invited me. நான் வித்யாசாகர் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர். என்னோட படம் ஒரு படம் கனாகண்டேன்கிற படம், அந்த கேவி ஆனந்த் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ஒரு பாட்டு பண்ணார், மூளையை திருகிங்கிற அந்த பாட்டு மாதிரி இருக்கு. இந்த இன்னைக்கு கார்த்தி பாடின பாட்டு கூட மிக சிறப்பான மெலோடி சாங். படம் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நிறைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சாரதா மேடம், ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். பொதுவாக லேடி டைரக்டர்ஸாக இருந்தால் லேடி டான்ஸ் மாஸ்டர் லேடிஸ் தான் கூப்பிடுறது ஒரு பழக்கத்தில் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவுமுறைகள் இருக்கும். அதெல்லாம் உடைச்சி சிவசங்கர் மாஸ்டர் வேணும்னு சொல்லி கேட்டதுக்காக அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சாரதா மேடம், நீங்கள் அவங்க ஒரு முதல் படம் இயக்கியிருக்காங்கன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சிங்காரம்னு. அதற்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் வாழ்த்துக்கள் தேசிய விருதுக்கு நீங்கள் அதை அச்சீவ் பண்ணதுக்கு. டைரக்டர் யூனியன் மெம்பரா நீங்கள்? ஓகே. இல்லைன்னா அங்கே போன உடனே கேட்பாங்க, நான் மெம்பர் ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துட்டு வந்திருக்கியா நீ என்ன கேட்பாங்க. ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த விழாவுக்கு வந்தது. திரைத்துறையில் பெண் இயக்குநர்களுடைய தாக்கம் என்பது வடநாடுகளில் கொஞ்சம், இந்தி திரைப்படங்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தமிழ் திரைப்படங்கள்லையும் பெண் இயக்குநர்கள் வந்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் அழுத்தமாக அவர்களுடைய பெயரை பதிவு பண்ண முடியாமல் போனது ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த திரைப்படம் எல்லாரும் வெற்றி பெறணும்னு சொன்னாங்க. நிச்சயமாக இறைவனர்களால் அந்த படம் வெற்றி பெறணும். அது உங்களுக்காக கிடையாது, இனி வரக்கூடிய பெண் இயக்குநர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதற்காக நிச்சயமா அந்த படம் வெற்றி பெறணும். உங்களோட முயற்சிக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்து. ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் தாரணி அப்படின்ற ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேரக்டர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஷி ஷுட் பி ஆன் ஸ்டேஜ். தாரணி கம். ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த சிதம் இன்று விழா நாயகன் வித்யாசாகர் சார், ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அழகான சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த படத்தில், அழகான நிறைய ரெக்கார்டிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ மது அங்கிள் and other technicians, Shivashankar Master, Silva Master and editor Raji, everybody, and Gautam Kuru. Thanks so much for entertaining us on the sets. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் சுந்தர், செபாஸ்டின், அசோசியேட் நியூட்டன் அண்ட் டைரக்டர்ஸ், உங்கள் அனைவருக்கும் நன்றி. Thank you so much for coming here for us. Karthik, brilliant song. Vidyasagar sir has really எப்படி சொல்றதுன்னா, I've not heard much of his older music, but in the part I catered, I've become a fan, sir. Update, just in one song. It's the most beautiful song I've heard in recent times, and it was done so beautifully by Karthik on stage. Rendavathu we're all actors in this film, and I hope Nanda doesn't mind me saying this. He's the hero of the film, but I think the star of the film is definitely Dharani, and the film could not have happened without her. So, really hope that you get everything you want in your life from here onwards. And to the very special people who made the film special for all of us, Sharada, Madhu sir and Ruku, who is not here, I think. 3 very, very wonderful people. எல்லாருக்கும் நிறைய மூளை இருக்கு, நிறைய மனசு கூட இருக்கு. So that's very rare to find. மூளை இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க, ஆனா நல்ல மனசு இருக்கிறவங்க அவ்வளவு இல்லை இந்த உலகத்துல. So these 3 people, thank you. TCS sir, thank you. And thank you to everyone who's made the film happen, and hopefully all of you will enjoy this. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். சோபனா சொன்னது தான் நான் சொல்லணும். எனக்கும் சோபனா பேசுனதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அவங்களுக்கு 27 வருஷமா ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு 16 வருஷமா ஃப்ரெண்டு. ஒன்லி 2 டிகேடாக எனக்கு சாரதாவை தெரியும், இந்த படத்தோட டைரக்டர். அவங்க என்ன சொல்றது, சில பேருக்கு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் ஹியூமரஸாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நம்பணும், அவங்களுக்கு மூளை வெளியிலே தெரியும். அவ்வளோ பிரைட் அவங்க, அவ்வளோ இன்டெலிஜென்ட் அவங்க. ஸோ அவங்க நிறைய பேர் சினிமாக்கில் நிறைய விமர்சனம் பண்ணி, எந்த உட்பட நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், மகளே நீ ஒரு நாள் சினிமா எடுப்பதில்ல, வெயிட் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு படம் பிரமாதமாக எடுத்துட்டாங்க, ஸ்ருங்காரம். இந்த 2வது படமும் நிச்சயமாக ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க.
ட்ரெய்லர் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க வந்து அவங்களோட ஹார்ட் கரெக்டான இடத்துல இருக்கு. வெரி நைஸ் லேடி. டெஃபினட்டா ஐ விஷ் ஹர் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படத்தில் பாராட்டுறதுக்கு எனக்கு வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நான் வந்து ஒரு குழந்தைய இந்த படத்தில் வந்து இந்த குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கேன். அந்த குழந்தைய வந்து நான் படம் பார்த்தேன், அது எக்ஸலண்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நந்தா வந்து இட் வில் பி அ டேர்னிங் பாயிண்ட் ஃபிலிம் ஃபார் நந்தா. அவ்வளோ நல்லா நந்தா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆண்ட்ரியா, சுர்வின் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மது அம்பட் சாரை பற்றி சொல்ல வேணாம், அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னால் போர் அடிக்கும் அவருக்கு. அந்த அளவுக்கு அவர் தப்பாகவே பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக இது எல்லாரையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு குழந்தை நடிச்சிருக்க மாதிரி ஒரு குழந்தை எடிட்டர் இருக்காங்க. அவங்களை காணோம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ராஜலட்சுமி வேற யாரையும் இது என்னோட குழந்தைன்னே சொல்லலாம். அவங்க தான் இந்த படத்தோட எடிட்டர். ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியனும், வித்யாசாகர் வந்து அவரோட ஆர்டன் ஃபேன்னா, அவர் இப்போ இங்கே மேடையில் கார்த்திக் பாடின பாட்டு இன்னும் காதிலேயே இருக்கு. முத்துக்குமார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இவ்வளவு சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்கிற டிசிஎஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரதா ராமநாதன் அவர்களை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். ஏன்னா அவங்கள இந்த படத்துக்கு என்னை வந்து அணுகிய போது தான் அவங்க பரிச்சயம் பண்ணாங்க. பட் ஏற்கனவே சிங்காரன்ற படம் வந்து இந்த மாதிரி அவங்க இயக்கத்தில் வந்திருக்கு. அதுக்கு பல தேசிய விருதும் மாநில விருதும் பெற்றிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு அவங்கள வாழ்த்தின முதல்ல பார்க்கும்போது அந்த படம் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க அவங்க. இல்லைம்மா பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல அவங்க. நிச்சயமாக இந்த படம் முடியறதுக்குள்ளார நான் வந்து அடுத்த வாரமே பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது தொடங்கி இந்த படம் 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த படத்தை அவங்க காட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த படம் பார்க்குறேன்னு இல்லையோ இந்த படத்தை காட்டிட்டாங்க. ஸோ இந்த பேருக்கு ஏற்ப அவர்கள் வந்து அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த அவருடைய இசையும் கலை ரசனையும் மிகுந்த ஒரு சிங்காரம் என்ற ஒரு படத்தை இந்த ஒரு புதிய திருப்பத்தோடு வந்து ஷி இஸ் என்ட்ரிங் இன் டு அ ஃபீல்ட் ஆஃப் டொமைன் ஆஃப் என்ன சொல்றது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன வருத்தம் தான் இருக்குது. இந்த படத்தை தேசிய விருதுக்கு இந்த ஆண்டு அனுப்பியிருந்தால் இந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கும், ஒரு நிச்சயமாக ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அது ஏன் அனுப்பலைன்றது எனக்கு தெரியல, பட் அனுப்பிச்சிருக்கலாம். இது என்னுடைய எண்ணம் மாத்திரமில்லை, இதை வந்து முன்வைத்தது வந்து நம்ம மது அம்பட் சார் தான். கமிங் அமீர் சார் சொன்னார் நான் ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்கேன்னு. அவர்கிட்ட கேட்கணும், டிரெக்டருக்கும் ஸ்கூல் டீச்சருக்கும் என்ன சார் வித்தியாசம் எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை சில ஸ்கூல் டீச்சர் அடிப்பாங்க, நான் அடிக்க மாட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல்சோ சார் ஃபார் கமிங். தேங்க் யூ. ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ. அவர் சொன்னார் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பேர் இங்கே, ஆனால் இவங்க தான் சார் படம் பார்க்க போகிறாங்க, அவங்க தானே இருக்கணும் இங்கே. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். விழாவில் வந்து யூஸ்வலி டைரக்டர் வந்து அவங்க ஃபிலிம் தான் பேசணும், டைரக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் 2-3 விஷயம் நான் சொல்லி தான் ஆகணும் இன்னைக்கு. முதல்ல நான் வந்து ஒரு ஷூட்டிங் போய் பார்த்தது, ஆக்சுவலி ஷோபனா இன்னைக்கு வந்தது என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காகவே கிடையாது, நான் அதுக்காக கூப்பிடல அவங்கள. when I first saw my first film shooting, it was a shooting of Shobana and Prabhu sir. அவங்க கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு, சும்மா வந்து பாரு. அப்பெல்லாம் எனக்கு தெரிய கூட தெரியாது that I'll become a directorன்னு. என்னோட முதல் படம் நான் பண்ணலாம் அப்படின்னு இறங்கச்ச முதல் கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, நீங்க யாருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கீங்க? யாருக்கும் இல்லை சார். ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பார்ப்பாங்க என்ன. She has never assisted anyone, how she going to direct னு. ஆனா முதல்ல நான் கதை எழுதிருச்சேன், லிட்ரலி ஹேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க, அது எனக்கு வசந்த் சார் பண்ணியிருக்காரு. He is like my guru, I must say. He was a great friend and a great teacher. நான் டீச்சர்னா அவர் எனக்கு தாத்தா சார், டீச்சர்ல அமீர் சார். அமீர் சாருக்கு எனக்கு தெரியாதுன்ட்டாரு, ஆனால் எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். பிகாஸ் அவரோட ஃபில்ம் 2 நேஷனல் அவார்டு வாங்குறச்சு நான் ஜூரியில் இருந்தேன், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பிரியாமணிக்கும் எடிட்டிங்க்கும் அண்ட் ஐ எம் a big fan of அமீர் சார் ஆல்சோ. வித்யாசாகர் சார் எப்படின்னா, நம்ம வந்து அப்படியே டைரக்டராக அப்படியே போவோம், சார் இந்த மாதிரி சாங், இந்த மாதிரி சிச்சுவேஷன், ஒரு சென்டென்ஸ் பேசுவோம், அவர் புரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். He understands so quickly. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை சார், ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில், உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி புத்தி. அதனால இவ்வளோ வருஷமா அவர் ஒரு கம்போசரா, as a top composer
இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணியிருக்காருன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்ட்ராடினரி இன்டெலெக்ட், எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் அண்ட் ஒரு காம்போசிஷன் வேல்யூ அப்படின்னு ஒரு பாட்டுக்கு கொடுக்குற ஒன் ஆஃப் த லாஸ்ட் கம்போசர்ஸ் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாம் என்னமோ இது பண்ணி அது பண்ணி ஈக்யூ பண்ணி அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்லக்கூடாது, நானே இயக்குனர். பட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் காம்போசிஷன் வேல்யூ. ஐ மஸ்ட் சே தட். அது திருப்பி வரும், காம்போசிஷன் வேல்யூங்கிறது வரும். நான் முத்துக்குமார் சார் வந்து எங்கேருந்து தான் அவருக்கு அந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. வசந்த் சார் சொன்னார் சில பேருக்கு மூளை வெளியே தெரியும்னு, அது அவருக்கு வேணா சொல்லலாம், அவரோட வார்த்தையே வெளியே தெரியுது. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஐ மெட் மெனி குட் ஆக்டர்ஸ், மெனி குட் டெக்னீஷியன்ஸ், பட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஐ மெட் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்ஸ். நந்தா, எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளோ லெவல்ஸ் கொடுத்துருக்காரு பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஈவன் ஆஸ் அன் ஆக்டர் ஆன் த செட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு எவ்ரிபடி and very considerate. Thank you, Nanda, for all that you've done. Andrea, she's become one of my best friends in the industry today. நாங்கள் நிறைய பேசுவோம். அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த வித்யாசாகர் ப்ராப்ளம் தான், கொஞ்சம் புத்தி ஜாஸ்தி. I hope that you will always get roles to match your brains, Andrea, and your music. அதுக்கப்புறம் மது சார் வந்து அவர் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்மும் அவர் தான் பண்ணார். அவரும் எனக்கு குரு மாதிரி தான், நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு டெக்னிக்கலி அபவுட் சினிமா எக்ஸெட்ரா. அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்ரீங்காரமுக்கு he did the cinematography and won the national award. சிவசங்கர் மாஸ்டர், wonderful human being and fantastic technician. அதில் நான் சொல்லவே வேண்டாம். அவர் பிள்ளையும் ரொம்ப டேலண்டட். பிள்ளைலாம் பண்ணார், நீங்களும் வந்து நின்னீங்க வேணாம் கடையில் நின்று நல்லா திட்டி எனக்கு புரியாத பாஷையில் அதெல்லாம் நடந்தது. ஸோ he was there, he was dedicated, and இல்லாட்டா நான் விட்டுருக்க மாட்டேன்ல. I want to thank Teinappan sir and Danu sir for coming all the way from the council. I want to thank my producer. I want to thank Survi and this little girl here, Dharani. இவங்க வந்து இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டரோட எக்ஸ்பிரஷன். பிகாஸ் ஒரு 13-year-old ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப வளர்ந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு அப்புறம் இந்த 10 மாதத்தில். இது சாதாரண குழந்தை கிடையாது கேரக்டர். இது வந்து ஒரு ஜஸ்ட் யாரோ அப்பா அம்மா அடித்த குழந்தையோ அந்த மாதிரி கிடையாது. ஒரு பெக்யூலியர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்து ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் அந்த கேரக்டருக்காக கொடுக்கணும். அது ஷி ஹஸ் டெலிவர்ட். அது thank you, Dharani, for giving a good performance. I want to thank my producer, TCS sir, because he really took a lot of interest, and thank you for supporting. And Sebastian sir, I have to thank Newton. என்னோட பக்க பலம் அவர். எங்கே இருக்கீங்க நியூட்டன்? நில்லுங்க. இவங்களுக்கெல்லாம் க்ளோரியே கிடையாது சாதாரணமா அசோசியேட். ஐ மஸ்ட் தேங்க் யூ. அவர் இல்லைன்னா நான் இந்த ஃபிலிம் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஐ மஸ்ட் ஷரவணா, ஆல் மை என்டையர் டைரக்டோரியல் டீம், ஆல் த லைட் பாய்ஸ், அவங்களாம் வேஷம் கூட போட்டாங்க நடுவில். செபாஸ்டியன் சார், எல்லாருக்கும். சுந்தர் சார் எங்கே இருக்கீங்க? ரியாஸ் சார், தீஸ் ஆர் ஆல் பீப்புள் ஹூ ஒர்க் பிஹைண்ட் தி சீன்ஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம சொல்லலைன்னா அது சரியா வராது. ஐ வாண்ட் டு தேங்க் மை சிங்கர்ஸ், சின்மயி, ஹரிச்சரன், தே நாட் ஹியர், ராகுல் நம்பியார், அண்ட் another outstanding singer, human being, and future ரொம்ப பெருசா கம்போஸா வர போறாரு. நீங்க பாருங்க, கார்த்திக். I think he's very talented and very passionate about his music. அதனாலேயே நீங்க வந்துருவீங்க. மனதும் புது கதைகள் 100 பேசும், இருதயம் சேர்ந்து பேசிக்கொள்ள நொடிகள் தேவையா, விதிகள் தேவையா, வழிகள் தேவையா, சில பூக்களோடு கை குலுக்க காற்று தேவையா, காலம் தேவையா, நேரம் தேவையா, ஒரு சாயங்கால மேகம் சில சாயம் மாறும் தியானம். மனதும் புது கதைகள் 100 பேசும், இதயம் சேர்ந்து பேசிக்கொள்ளும் தேவையா, விதிகள் தேவையா, வழிகள் தேவையா.
otammedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.